எஸ்ஐஆர் ஃபார்ம்ன்றது இந்த தேர்தல் நேரத்தில் இந்த அவசர காலத்தில் தேவையில்லாதது. ஏன்னு சொன்னால் இந்த 3 மாதத்தில் வந்து இவங்களால் அந்த மாதிரிலாம் வந்து ஒரு திருத்தம் பண்ண முடியாது. இவங்க வந்து தேர்தலில் வந்து ஏதோ ஒரு கோல்மால் பண்ணுறதுக்காக ஏதோ தவறாக பண்ணுற மாதிரி எங்களுக்கு வந்து புரியுது. இதில் வந்து என்ன ஆச்சுன்னு சொன்னால் அந்த சிறப்பு தீவிர திருத்தம் ஒன்று கொண்டாடுறோம் இல்லைங்களா, அதில் வந்து 2002 2000 என்னை பொறுத்தவரைக்கும் உதாரணத்துக்கு நான் என்ன சொல்கிறேன், நான் வந்து 1957 பிறந்தவன். நான் வந்து 8 தேர்தலில் ஓட்டு போட்டிருக்கிறேன். நானும் திருப்பி வந்து என்னுடைய தாய் தந்தையினுடைய பெரிய 2 பேருமே இறந்துட்டாங்க. நான் இப்போ யாருடைய பேரை நான் அதில் சேர்த்தேன், எங்கே நான் ஆதார் கார்டுன்றதே கிடையாது. இது மாதிரி வருது. இப்போது என்ன மாதிரி ஒரு விவரமான ஆட்களுக்கே இது மாதிரி புரியலன்னு சொன்னால் அந்த பாமர மக்களுக்கு இது எப்படி புரியும்? கண்டிப்பாக வந்து எங்களுக்கு சந்தேகப்படுறோம். நாங்கள் எப்படின்னு சொன்னால், ஹரியானா மாநிலத்தில் வந்து தேர்தலில் 25 லட்சம் வாக்காளர்கள் வந்து போலி வாக்காளர்கள். போலி வாக்காளர்கள்னால் ஒரு பேர்லேயே 100 பேர் 150 பேருக்கு மேலே வந்து ஒரு லேடிஸுங்க போட்டு இப்படி தான் வெற்றி பெற்றாங்க. எல்லா தேர்தல் கணிப்பும் வந்து என்ன பண்ணாங்க, காங்கிரஸ் வரும்ன்ற மாதிரி தான் முடிவு பண்ணாங்க. கடைசியில் பார்த்தா என்ன ஆச்சுன்னா, இப்படி வந்து அந்த 25 லட்சம் ஓட்டை வந்து மாற்றம்தால மாறி போச்சு. இதுதான் உண்மை. இதே மாதிரி தமிழகத்துலேயும் வந்து இவங்களால நேரடியாக வெற்றி பெற முடியாது. ஏன்னா வந்து இந்த இப்போ இருக்கிற இந்த திராவிட முன்னேற்ற கழகம் வந்து நம்ம வந்து நிறைய வந்து மக்களுக்கு சலுகை பண்ணிக்கிறதால வந்து அவங்க நம்ம ஓட்டு வாங்க முடியாததுக்காக இது மாதிரி வந்து ஒரு குறுக்கு வழியில் போகிறத மாதிரி தான் நான் நினைக்கிறேன்.